நம்ம தமிழ்நாட்டில் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாபுக்கான எக்ஸாமெல்லாம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு டேரக்டர் ரெக்ரூட்மெண்ட் மூலமாக, அதாவது இன்டர்வியூ மூலமாக தான் உங்களை ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து 25,000 வரைக்கும் சேலரி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 8th படிச்சிருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத இவங்க அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணுறது, யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத நாங்கள் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோடு நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ காய்ஸ், இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோடு நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஸோ காய்ஸ், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடும். இந்த பேஜில் வந்து உங்களுக்கு எல்லாமே ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அஃபிஷியல் வெப்சைட் தான். இது வந்து எங்கேருந்து விட்டுருக்கான்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி, அதாவது கன்னியாகுமரி கலெக்டர் ஆஃபீஸில் தான் உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபில்லிங் டு கண்டக்ட் போஸ்ட் ஆஃப் டேட்டா மேனேஜ்மெண்ட் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா, லேப் அட்டெண்டன்ட். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு பேஜ், ரெக்கமெண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து உங்களுக்கு ஃபைல் வியூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இந்த வியூ ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிடும். சரிங்களா? இது வந்து அஃபிஷியல் வெப்சைட் தான். இது வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து தான் வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? பாருங்கள், பத்திரிகை செய்தியிலேருந்து உங்களுக்கு இது வந்து வெளியிட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்ட சுகாதார அலுவலகத்தில் இருந்து தான் உங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க. இது வந்து தகவல் மேம்பாட்டாளர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐடி எலக்ட்ரிஷியன் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 20,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆய்வக உதவியாளர் பணிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெறும் 8ஆம் வகுப்பு தேர்வு அடைஞ்சாலே போதும் அப்படின்றதையும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து 8,500 வந்து மாதம் சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மற்ற ஹெச்ஆர்ஏ இந்த மாதிரி சின்ன அலவுன்ஸ்லேருந்து உங்களுக்கு எல்லாமே இருக்கும் அப்படின்றதையும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இவங்க பாருங்கள், ஒவ்வொரு பணிக்கும் ஒவ்வொரு விதமான இது கொடுத்துருக்காங்க. 5/7/2024 வரைக்கும் நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக இன்டர்வியூ தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் டேட்டா மேனேஜ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் டேட்டா மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட்டில் நீங்கள் முடிச்சிருக்கணும் கம்ப்யூட்டர் சயின்ஸு. இது 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் உங்களுக்கு இந்த வேலை கிடைக்கும் அப்படின்றதே இவங்க சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 40 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா ஜாப் ரெஸ்பான்சிபிள் வந்து உங்களுக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்றதே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? உங்களுக்கு ஜாபில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ஜெக்டிவ் த அப்ளிகேஷன், இது வந்து அப்ரண்டிஸ், அதாவது அப்பாயின்மெண்ட். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன இது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லைப்ரரி சப்போர்ட்காக இது 8th படிச்சிருந்தால நீங்கள் இதுக்கு அவைலபிள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குட் டிசிப்ளின் இருக்கணும், குட் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. 30 இயர் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மாதம் வந்து உங்களுக்கு 5,000 சம்பளம் இருக்கும். அதுவும் இல்லாமல் ப்ளஸ் ஹெச்ஆர்ஏ இல்லாமல் ஹெச்ஆர்ஏ எல்லாமே உங்களுக்கு சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹெச்ஆர்ஏ எல்லாமே சேர்ந்து மாதத்துக்கு எப்படியும் ஒரு 8,500 உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு டியூட்டி டைம் எப்போ இருந்து எப்போ வரைக்கும் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 8 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் உங்களுக்கு டியூட்டி இருக்கும். மண்டே டு சண்டே வரைக்கும். சரிங்களா? சாட்டர்டே வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லீவு அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜாப் ரெஸ்பான்சிபிள் வந்து நீங்கள் என்ன அங்கே வேலை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேப் அட்டெண்ட், அதாவது இந்த லேப் அட்டெண்ட் ஷுட் ஒர்க் டிஸ்ட்ரிக்ட் பப்ளிக் ஹெல்த் லேபில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் தான் நீங்கள் வேலை செய்யணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஓவரால் மைக்ரோ பயாலஜிஸ்ட்டு டாக்டர்லேயும் இருக்கும், மெஷினிஸ்ட்டு, அதாவது மெயின்டெனன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் விண்ணப்ப படிவம், அதாவது இந்த விண்ணப்ப படிவம் தான் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். விண்ணப்பத்தாரின் பெயர் கேட்டிருக்காங்க, தகுதியான, அதாவது கணவர் பெயர், தகப்பர் பெயர் கேட்டிருக்காங்க, பிறந்த நாள் தேதி, இவங்க கொடுத்துருக்குற இந்த டேட்டு வரைக்கும் இவங்க கொடுத்துருக்க ஏஜில் இருந்தால் தான் எடுத்துப்பாங்க. அதுக்கு இல்லாமல் SC ST இருக்கிறீங்களா அந்த சான்றிதழும் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி,
கைபேசி அதாவது ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க, மெயில் ஐடியும் கேட்டிருக்காங்க. முன் அனுபவம் இருந்தால் முன் அனுபவம் இருக்குதுன்னு சொல்லுங்கள், அப்படி இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள். அது இல்லாமல் பர்மனெண்ட் அட்ரஸ், டெம்பரவரி அட்ரஸ்லேருந்து உங்களுக்கு எல்லாமே கேட்டிருக்காங்க. சரிங்களா, இதுதான் உங்களுடைய இது வந்து ஃபில்லப் பண்ணி நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். சரிங்களா. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.